ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே நம்ம சேனலில் ஜார்க்கண்ட் பற்றின வீடியோ இருக்கும், வெஸ்ட் பெங்கால் பற்றின வீடியோ இருக்கும். பட் ஆனால் என் சேனலில் ஹிட் அடித்த வீடியோ ஒன்று இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. என்னென்னா, ஷார்ட்ஸ் எப்படி போட்டால் வந்து பணம் கிடைக்கும், பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. சிஸ்டர், பொருள் வந்து நம்ம வாங்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணி வீடியோ போடும்போது எப்படி டேக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அந்த பொருளை வந்து டேக் பண்ணி அதில் வர கமிஷனை வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். பட் இப்போ என்னென்னா 500 சப்ஸ்கிரைபராக மாற்றிருக்காங்க யூடியூப்பில். இதை விட கம்மியாக ஈஸியாக நமக்கு பண்ணி தரவே முடியாது. நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா, வீடியோ போட்டுட்டு பொருளையும் டேக் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னா, நம்ம வீடியோக்கு நடுவில் விளம்பரம் வரும், அதில் வந்து நமக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிதுன்னா நிறைய பணம் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் கிடையாது. இதில் சூப்பரான விஷயம் என்னென்னா, கமிஷனில் நிறைய சம்பாதிக்கலாம். என்னென்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம், அதை வீடியோவாக ரெடி பண்ணுவோம், அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணும்போது ஆப்ஷன் காட்டும், இந்த பொருளை வந்து நீங்கள் டேக் பண்ணுறீங்களான்ட்டு. நம்ம உள்ளே போயிட்டு அந்த பொருளை நேமை போட்டு சர்ச் பண்ணி அதை நம்ம டேக் பண்ணோன்னா, அந்த பொருளை வாங்குறதுக்கு உள்ளே வந்தவங்க அந்த பொருளை வாங்கினாலும் நமக்கு கமிஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு வேறு எதுனா பொருளை வாங்கியிருந்தா கூட நமக்கு அதுக்கான கமிஷன் வந்து யூடியூப் தரப்புலேருந்து தருவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, விளம்பரத்தில் தர பணத்தை விட நான் கமிஷனில் தான் அதிக பணம் சம்பாரிச்சிருக்கேன். நம்புவீங்களா யாருன்னா சொன்னால்? அதுதாங்க இருக்கிறதுலையே நல்ல லாபம் தர, என்ன சொல்கிறது, ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் யூடியூப்பில். என்ன கேட்டிங்கன்னா நான் அதுதான் சொல்வேன். ஏன்னா நான் அதில் தான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து எல்லா பொருளையும் வாங்கி வாங்கி ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்படி பணம் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ரிவ்யூ போட்டு அந்த பொருளை டேக் பண்ணாங்கன்னா, அது வந்து ஒரு 1000 பேர் வாங்குறாங்க. 1000 பேர் வாங்கும்போது அவங்க வாங்கின பொருள் மாதிரி 20 மடங்கு 30 மடங்கு கமிஷனை வந்து அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ நீங்களுமே வந்து 500 சப்ஸ்கிரைபர் இருக்குது என்கிட்ட இருக்குன்னா நீங்களும் அதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் கூட இன்னொரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 30 லட்சம் ஷார்ட்ஸ் வியூஸு 90 நாளுக்குள்ளே எடுத்திருந்தீங்கன்னா போதும். அதுவும் இல்லை, அது இல்லைன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், 3000 வாட்ச் ஹவர்ஸ். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு 30 லட்சம் ஷார்ட் வியூஸ் வந்து தாராளமாக எல்லோரும் 90 நாளுக்குள்ளே எடுக்க முடியும். அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோஸும் போட்டு பாருங்கள். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து பொருளை வந்து டேக் பண்ணிக்கலாம். டேக் பண்ணுறதால உங்களுக்கு நிறைய பணம் வந்து கிடைக்கும். யூடியூப்பில் வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இத்தனை நாள் நான் வீடியோ போட்டுட்டேன், எனக்கு ஒரு பணமும் வரல, இனிமேல் நான் போட மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மட்டும் வரவே வராதிங்க. ஏன்னா எப்போ நமக்கு லக் அடிக்கும்னு நமக்கே தெரியாது. அந்த டைமில் வந்து நம்ம வீடியோ கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளே வந்து நான் தான். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட நான் இந்த மந்த் வந்து நான் வந்து பணம் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக சைடில் கூட போடுறேன். பட் யாரும் வந்து கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே கிடையாது, இது நம்மளோட பிளாட்ஃபார்ம் கிடையாது, இதுலேருந்து நமக்கு பணம் கிடைக்காதுன்ற முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. என்ன மாதிரி வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை கவனிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா, அந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதை நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நம்பிக்கையை கைவிட்டு வீடியோ போடுறத நடுவில் நிறுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் சேனல் டவுன் ஆகும். நீங்கள் கண்டினியூவாக வீடியோ போட்டுட்ருங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிருவோம். இத்தனை நாள் போட்ட வீடியோ போட்டோமே, அதுக்குண்டான பணம் கிடைக்கல, அதாவது இத்தனை நாள் போட்டோம், இதுக்கு மேலே நமக்கு எங்கே பணம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மானிட்டைசேஷன் மட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இத்தனை நாள் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குண்டான பணத்தையும் சேர்த்து அதில் சம்பாரிச்சிடலாம். ஸோ கவலை மட்டும் படாதீங்க. 500 சப்ஸ்கிரைபராக மாற்றிருக்காங்க. ஒரு 30 லட்சம் ஷார்ட்ஸ் வியூஸோ ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. என்ன கேட்டால் விளம்பரமே அவங்க தர தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி பொருளை டேக் பண்ணியே பல லட்சம் சம்பாதிக்கலாம். இது உண்மை, நான் சம்பாரிச்சிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கவலையே படாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.